கிளவி அம்பிட்டு பேர் பிறக்கிட்டு வந்துருவாளுங்க சுண்டக்காவை. நம்ம என்ன செய்யணும், நேரத்துக்கு தக்கன டக்கு 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 டக்குன்னு கொடுத்துடணும். பல 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 பலான்னு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஆமாம், என்ன டிஸ்டர்ப்பு, டிஸ்டர்ப் பண்ணுது. நம்ம ஆட்டுக்கு தூங்க விட மாட்டுது, இது பண்ண விட மாட்டுது. பாவக்காய்லாம் காயட்டு, நான் இது போட்டு வச்சுருக்கேன், பாவக்காய் சிப்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். சரியா, அப்படியே போட்டோம்னா இதாயிரும். அந்த சந்தையில் காய் விற்கிதுல, சந்தையில் காய் விற்கி நல்லா இருக்கியா, நல்லா இருக்கியாவா, யாரு இருக்கியா அப்படின்னா என்னது, பொண்டாட்டியா, பொண்டாட்டியா, பேசவே தெரியாதா, யார் இது, அடாடாடாடாடா பொண்டாட்டியாங்க உங்களுக்கு. நான் அம்மா ஜெயலலிதாவோட இருக்கீங்களேங்க, இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எந்த ஊர், பொது வலைத்தளத்தில் அப்படி பேசணும். ஒன்லி நீங்கள் நானும் லவ் பண்ணுறோம், பெர்சனலாக காசு பணம்லாம் பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னா இருக்கியா என்னடி அப்படின்னு பேசணும். நான் ஒன் வேர்டு பேசாதீங்க. மாம்பழம் 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 மல்கோவா, மாம்பழமா மாம்பழம் மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், திக்கு மாம்பழம். ஆயா எனக்கு ஆய் வருது ஆயா வா. சரி வேலைவான் வாடா வாடா வாடா, முருகன் பேரை வச்சுட்டு ஆய் வருதுன்னு என்கிட்ட கேட்குற. ஆய் வந்தால் போய் பேண்டுட்டு வா. என்ன ஆய் வந்து எப்படி தெரியுமா வரணும், கொர்ற 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 கொர்றண்டு கர்றன்னு இறக்குச்சுக்கோ, உனக்கு சளி கிளி இருமல் எல்லாம் விட்டு மூலம் கீழம்லாம் போயிடும். சும்மா போய் புத்துக்குன்னு போனுச்சுன்னு வச்சுக்கவே, வயிறு வலிச்சுக்கிட்டே நோய் வந்துக்கிட்டே இருக்கும். சரியா, உனக்கு எது வசதி எப்படி இருக்குது அந்த மாதிரி போய் பண்ணிக்கோ. இப்போ நல்லா வயிற்றுக்கு நைட்டில் தூங்கும்போது சாப்பிட்டு தூங்குங்க, பட்னியாக தூங்காதீங்க. பட்னியாக தூங்குனா வந்து என்ன ஆகுது தெரியுமா, காலையில் இது போகாது. இல்லையா, என்ன சாப்பிடணும் தெரியுமா, சுண்ட வத்தா மிதுக்க வத்தா இந்த மாதிரி வத்தல்களை வாங்கி வச்சுக்கோங்க. நைட்டில் சாப்பிடும் போது பொரிச்சு டெய்லியுமே சாப்பிடுங்க. அப்போ அந்த காய்கறிகள் நம்ம பச்சையாக குழம்புல சாப்பிட்றத விட அந்த வறுத்து சாப்பிட்டீங்கன்னா அது வயிறை காலையில் கொர்றன்னு காலி பண்ணுது. சரியா, வயிறை கொர்றன்னு காலி பண்ணிடும். நீங்கள் அதெல்லாம் சாப்பிடுங்க, நல்லது. எனக்கு காய் வந்து சரி போய் பேண்டுட்டு வா. ஓகே ஆயா, நெச்சமாத்தேன். கொர்றன்னு சாப்பிடு. எனக்கு வந்து என்னம்மா செய்யும், 2 நாளைக்கு 3 நாளைக்கு படுத்த படிக்க படுத்துருவேன், முடியாது. ஏன் என்ன செய்யுதுன்னே தெரியாது, முடியாமல் படுத்துருவேன். பார்த்தா தும்மல் வரும் எனக்கு. அந்த எனக்கு நல்லா எந்திரிக்க போகிறேன்னு தெரிஞ்சால் தும்மல் தேவையே இல்லாமல் தும்மல் நச்சுன்னு வரும். அப்போ நானாக பார்ப்பேன், ஆஹா தும்மல் வந்துருச்சு. எல்லோரும் குசு வந்தாலும் நல்லது, காற்று போணுச்சுன்னா அவ்வளோ நல்லது. காற்றை பற்றி ஏன் பேசுகிறேன்னா காமெடிக்கு பேசுகிறேன் நான். எங்கள் கூட ஒரு பிள்ளை ஸ்கூலில் படிச்சிச்சு, முத்துமாரின்னு சொல்லிட்டு 8வது படித்தோம் அப்போ நாங்கள். அப்போ அந்த பிள்ளை எனக்கு கதை சொல்லும், வளர்மதி கள்ளப்புருஷன் ஹாய்டி பொண்டாட்டி வாடா 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 வாடா, ஏன்னா ஹாய் லைக் போடுறான், லைக் 33வது லைக் போடு. ஏன்னா கட்டன்னு ஓடுனா தெரியாது, இதுக்கு கொஞ்சம் நான் ஓடுது. ஓகே. ஏன்னா அந்த பிள்ளை என்ன சொல்லிச்சு தெரியுமா, எங்கள் ஃப்ரெண்டு பிள்ளை, நான் எனக்கு முடியாமல் கிடக்கிறேன். நான் 6வது படிக்கும் போது செத்துட்டு என் பெட்டில் சேர்த்துருந்தாங்க. மல்லிகா அந்த பிள்ளை பேர், பெட்டில் சேர்த்துருந்தாங்க. அப்போ நான் தூக்கம் வரலையே ஆயா, தூக்கம் வர முடிஞ்சு போச்சு, அவ்வளோ எனக்கு தான் லைவ் முடியும். அப்புறம் ஆஸ்பத்திரியில் போய் வச்சுருந்தாங்களாம். அப்போ டாக்டர் சொன்னாங்களாம், உங்கள் மகளுக்கு இத்தனை மணிக்குள்ளே வந்து காற்று போயிடுச்சுன்னா உங்கள் மக உசுர் பொழைச்சிரும், இல்லாட்டினா சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். ஆனால் தெய்வம் பூரா சாமி கும்பிட்டு கடைசியில் அந்த பிள்ளைக்கு வந்து நல்லா காற்று போன பிறகு தான் உசுரே வந்துச்சான். சரிங்களா, மழை நல்லா வரணும், என் செடியெல்லாம் முளைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பையங்கெல்லாம் காணும். ஒருத்தனையும் கடத்திட்டு போயிட்டீங்களா? சரிங்களா. ஆனால் அந்த 33 4 போடுங்க லைக்கு. 33 4 வரல, 2 லைக் வரல. வளர்மதி கள்ளப்புருஷன். சரி நான் லைவை முடிச்சுக்கிறேன். சரிங்களா, பாய் போடுங்க. சரி பாய் போடுற அளவுக்கு யாரும் ஃப்ரெண்டு உள்ளே இல்லை, அவங்கள பூரா காணோம், எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல. லைக்கு போடலை, 3 பேர் போடலை.